திருவள்ளூர் நகர உறவு செல்லப்பாண்டி சகோதரர் ஜெகதீஷ் சந்தர் நாம் தமிழர் கட்சியினுடைய திருவள்ளூர் பாராளுமன்ற தனி தொகுதியினுடைய வேட்பாளர். இந்த மண்ணை சேர்ந்தவர், இந்த மக்களுக்கானவர். இந்த மண்ணில் என்ன பிரச்சனை இருக்கிறது, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற ஒற்றை சிந்தனை கொண்டவர் அண்ணன் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள். ஆனால் இதற்கு முன்பு 10 ஆண்டு காலம் அதிமுகவின் சார்பாக ஐயா வேணுகோபால் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். நம்பி வாக்களித்தோம். எருமை நாட்டின் மீது மழை பெய்ந்த கதையாகத்தான் 10 ஆண்டு காலம் நம்மை ஏமாற்றினார்கள். 10 ஆண்டு காலம் அவர் இருப்பதோ வில்லிவாக்கம் பகுதி. அதிமுகவினுடைய தற்போதைய வேட்பாளர் ஐயா வேணுகோபால் அவர்களை கேட்கின்றேன், அவர் இருப்பதோ வில்லிவாக்கம் பகுதி. ஆனால் ஓட்டு கேட்டு வருகின்ற போது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று இந்த முறையும் வருவார். நம்பி வாக்களித்து ஏமாற வேண்டாம். 10 ஆண்டு காலம் கொடுத்திருக்கின்றோம். பாராளுமன்றத்திற்கு சரியாக செல்வதில்லை, மக்களை சந்திப்பதில்லை. மாதத்திற்கு ஒரு நாள் கூட வந்து தொகுதியில் நின்று தொகுதி மக்களிடம் குறைகளை கேட்பதில்லை. அவர்களிடம் இருந்து எந்தவித மனுக்களையும் வாங்காத ஒரு மானம் கட்ட வேட்பாளர்கள் தான் இன்றைக்கு திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா சார்பாக வேட்பாளர் களத்திலே நிற்கின்றார்கள். ஆனால் அண்ணன் ஜெகதீஷ் சந்தர் அவர்கள் அப்படி அல்ல. இதற்கு முன்பு எம்பியாகவோ, எம்எல்ஏவோ, மாவட்ட கவுன்சிலராகவோ, ஒன்றிய கவுன்சிலராகவோ, பஞ்சாயத்து போர்டு தலைவராகவோ, ஊராட்சி வார்டு உறுப்பினராகவோ இப்படி எந்த பதவியும் அறிவிக்காத ஒருவர். ஆனால் இந்த மண்ணை சேர்ந்தவர், இந்த மக்களை சேர்ந்தவர், இந்த மண்ணில் என்ன பிரச்சனை இருக்கிறது, எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற அதிக சிந்தனை கொண்டவர், இந்த மக்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஒவ்வொரு கட்சியும் கூட்டணிக்கு ஓடுறோம். எங்களுக்கு 5 சீட்டு தருவீங்களா, எங்களுக்கு 2 சீட்டு தருவீங்களா, தேர்தல் நிதியா எவ்வளவு தருவீங்க, வேட்பாளருக்கு செலவு பண்ணு சொல்லி சீட்டுக்கு நோட்டுக்கு பெட்டிக்கு ஓடுறோம். பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க டெய்லி பார்ப்பீங்க, பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லா கருமத்திலும் பார்த்துட்டு இருக்கோம். உண்மையிலே நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் பணத்தின் மீதும் இந்த கேடுகட்ட பதவியின் மீதும் ஆசை வைத்திருந்தால், இந்த 40 பாராளுமன்ற தொகுதி எங்களுக்கு வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டிருந்தால் குறைந்தது 20 சீட்டாவது எங்களுக்கு தருவான். நாங்கள் திமுகவோட, அதிமுகவோட, கேடுகட்ட பாஜக, காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி சென்றிருந்தால் 20 தொகுதி எங்களுக்கு தந்திருப்பான். ஆனால் பணத்தின் மீதோ பதவியின் மீது ஆசை இல்லை. இந்த மண்ணின் மீது, இந்த மக்களின் மீது 60 ஆண்டு காலமாக தமிழ் தமிழ் என்று சொல்லி எங்கள் ஏமாற்றிய இந்த கேடுகட்ட திராவிட கூட்டத்தை ஒழித்தால்தான் என் தமிழ் சமூகத்துக்கு விரிவாக்கம் பிறக்கும் என்று சொல்லி இன்றைக்கு தன்னுடைய குடும்பம் குட்டியெல்லாம் விட்டுவிட்டு இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக நிற்கிறார் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவர்கள் பின்னார்கள் அவருடைய தம்பிகள் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் படைத்தவர். அவருக்கு இருக்கிற திறமையில் இன்றைக்கு எந்த தனியார் நிறுவனத்தில் அவர் வேலைக்கு சென்றாலும் குறைந்தது 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து அவரை வேலைக்கு அமர்த்துவதற்கு எந்த நிறுவனமும் தயாராக இருக்கிறது. ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படவில்லை. இந்த மண் தான் முக்கியம், இந்த மண்ணை மீட்டெடுக்க வேண்டும், என்னுடைய தாய்மொழியான தமிழை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த களத்திலே ஒன்றியாக நின்று போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். எங்களுக்கு கூட்டணி அமைக்க தெரியாதா, யாரோடையும் கூட்டணி போக தெரியாதா, யாரோட போக, எல்லாம் திருட்டு பசங்க, மொத்த பேருமே திருட்டு பசங்க. தேர்தல் வந்துருச்சு, தேதி அறிவிச்சிட்டா வருவான் மறுபடியும், சித்தப்பா மாமா அங்காளி வங்காளி ஓட்டு போட்டு போட்டு வருவான். மொத்த பேரு திருட்டு பசங்க, நம்பி ஓட்டு போடுறாங்க. நம்மளுடைய இளைய தலைமுறை, நமக்கு வரக்கூடிய அந்த போற பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க. 3 நாள் தான், விடிஞ்சா திங்கக்கிழமை, செவ்வாய், புதன் 3 நாள் தான். நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, கேஸ் விலை ஏறிடுச்சு, எல்லாம் விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. பெரிய பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனா மொத்த பிரச்சனையுமா இன்னைக்கு ஒரு பிரச்சனை உருவெடுத்திருக்குன்னா நாம் தமிழர் கட்சிக்கு என்ன சின்னம், சீமானின் சின்னம் என்ன, உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. இங்க கூட்டம் குறைவா இருக்கும். ஆனா இந்த கூட்டத்தையும் நடக்கிற பிரச்சனையும் நம்ம பசங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகள், என்னிலும் இளைய தம்பி தங்கைகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். மூத்த ஆட்களும் பார்க்கறாங்க. சீமானின் சின்னம் என்ன, 3 நாள்ல சுட சுட தயாரா இருக்கு, ரெடியா இருக்கு சின்னம். சின்னத்தை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம், நல்ல எண்ணம் தான். அதான் சொன்னேன், ஐயா வேணுகோபால் 10 ஆண்டு காலம் கொடுத்தோம், பாராளுமன்றத்துக்கே சரியா போறதில்லை. இப்ப என்ன சொல்றாங்க, திருவள்ளூர் நகரத்தில் அந்த 27 வார்டு, அந்த 4 ஒன்றியத்துக்குள்ள சுத்தின வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, ஐயா வேணுகோபால அவரை வில்லிவாக்கத்திலிருந்து விறுவிறுண்டு எந்திரிச்சு நடந்து காலையில வாக்கிங் வர சொல்லுங்க.
அப்புறம் இரட்டை இலை சின்னத்துக்கு ஓட்டு கேட்க சொல்லுங்கன்றாங்க. அந்த அளவுக்கு அவர் மேல கோபம் விட்டா கண்டிப்பா இந்த முறை அண்ணன் வேணுகோபால் அவருக்கு அடி விழுந்துரும் முழுக்க. நம்ம அடிக்க மாட்டோம், நம்ம உறவுகளோடு இருப்போம். ஆனா அவரை இங்க இருக்கக்கூடிய இந்த அந்த 6 சட்டமன்றத்துக்கு உட்பட்ட ஒரு பாராளுமன்ற தொகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் அவர் பிரச்சாரத்துக்கு போற இடத்துல நிச்சயமாக பொதுமக்களை அவரை அடித்து விரட்டுவார்கள், கண்டிப்பா விரட்டுவாங்க. பாராளுமன்றத்திற்கு போய் மக்களின் பிரச்சனையை பேசாமல் வில்லிவாக்கத்திலே வெற்றி பெற்று வில்லிவாக்கத்திலே படுத்துக் கொண்ட ஒரு கேடுகட்ட எம்பி தான் ஐயா வேணுகோபால் அவர்கள். அதன் பிறகு 2019 பாராளுமன்ற தேர்தல் ஐயா ஜெயக்குமார், டாக்டர் ஐயா ஜெயக்குமாருக்கு கொடுத்தோம். அவர்தான் வேணுகோபால் ஐயா தான் பொண்டாட்டி புள்ள குடும்பம் குட்டி மச்சி நிச்சு அது இதுன்னு தன்னுடைய குடும்ப உறவா போயிட்டாரு. கட்சியை கண்டுக்கிறது இல்ல, மக்களை கண்டுக்கிறது இல்ல, வாக்களிச்ச மக்களை பத்தி சிந்திக்கிறது இல்ல, தொகுதிக்குள்ள வரவில்லை. சரி ரைட்டு, ஒருதலை பட்சம் சுயநலம். ஆனால் ஐயா ஜெயக்குமார் திருமணம் ஆகாத கட்ட பிரம்மச்சாரி, காங்கிரஸ் கட்சிக்கே தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு உத்தமர் ஒழுக்க சீலர். அவரையும் கண்டுக்கல, தொகுதியா அவரும் கண்டுக்கல, அப்படியே இருந்துகிட்டாரு. அதான் எருமை மாட்டின் மழை பெய்ந்த கதைதான் இந்த 2019 பாராளுமன்ற தேர்தலில் 39 திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த 39 எருமை மாடுகளை வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினோம். ஒண்ணுமே கிடையாது. ஐயா ஸ்டாலின் வாயை திறந்தா பொய், வாயை திறந்தாலும் பொய். அதாவது முதலமைச்சர் பதவி என்றால் என்ன, முதலமைச்சர் பதவியை வைத்து என்னென்ன நாட்டு மக்களுக்கு செய்ய முடியும், என்னென்ன செய்ய முடியாது என்ற அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒரு சாராய வியாபாரி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியிலே அமர்ந்து தமிழ்நாட்டை கெடுத்துக் கொண்டிருக்கிறார். இதே ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அன்றைய தினம் 2021 சட்டமன்ற தேர்தல், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் கிராம சபை மக்கள் கூட்டம் 2 போலியான ஒரு கூட்டத்தை உருவாக்கி அதுல சொல்றாரு கோயம்புத்தூர் பொதுக்கூட்டத்தில், திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட இருக்காது. யாரு ஐயா மு.க. ஸ்டாலின். எந்த மதுக்கடை நீங்க மூடுறீங்க, எந்த மதுக்கடையை மூடுறீங்க? தமிழ்நாட்டில் இன்னைக்கு 4888 மதுக்கடைகள் அப்படியே திறந்திருக்கு. கூடுதலா எங்கெங்க திறக்கலாம்? சர்ச்சுக்கு பக்கத்துல திறக்கலாமா, பள்ளிவாசலுக்கு பக்கத்துல திறக்கலாமா, ஸ்கூலுக்கு பக்கத்துல திறக்கலாமா, காலேஜ் பக்கத்துல திறக்கலாமா இந்த அரசாங்கம் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கு. எந்த மதுக்கடையை மூடுறதா கிடையாது. அந்த அம்மா திராவிட பேரரசி எங்க அக்கா கனிமொழி, தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் கூடிவிட்டார்கள், எல்லா பெண்களும் புருஷனை இழந்து இன்றைக்கு விதவையாக நீதியில் நிற்கிறார்கள், இந்த ஆட்சி ஒழிய வேண்டும். இதே நாரவாயி எப்ப ஐயா எடப்பாடி முதலமைச்சர் இருந்தப்ப சொல்றாங்க. இன்னைக்கு உங்க அண்ணன் தான முதலமைச்சர் வந்திருக்காரு, நேரடியாக பேசுங்களேன். ஏன்னா இப்படி எல்லாம் பண்றீங்க? வீதிக்கு வீதி சாராய கடை திறந்து வச்சு எல்லா ஆண்களும் குடிக்கிறாங்க, பெண்களும் சில இடத்துல குடிக்கிறாங்க, எல்லாருமே குடிச்சிட்டு செத்து போயிடுறாங்க. இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் தாலி அறுத்து இன்னைக்கு விதவையா வீதியில நிக்கிறாங்களே. நாமளே நிறைய விதவைகள் உருவாக்குறோமே, விதவைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமா நம்ம மாநிலம் இருக்கு. இது நமக்கு அவமானம் இல்லையா? மத்திய அரசு நம்ம பார்த்து கேவலப்படுத்தாத, கிண்டல் பண்ணாத சொல்லலாமே, வாயை திறக்கல. அப்ப அது வேற வாயு, இது நாரவாயு. அந்த பக்கம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர் இப்ப புதுசா தமிழர்களுக்கான உரிமையை மீட்போம் அப்படின்னு இவ்வளவு நேரம் என்ன பண்ணாரு தெரியல. 4 ஆண்டு காலம் பச்சை துரோகங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செஞ்சுட்டு அவர் புதுசா இந்த மாதிரி 2014 யாரும் மறந்திருக்க மாட்டோம். அன்னைக்கு இதே பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு. இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள், இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள், இந்தியர்களே விழித்துக் கொள்ளுங்கள். காங்கிரஸ் கட்சி இந்தியாவை கூறு போட்டு விற்க போகிறது. காங்கிரஸ் கட்சி இந்தியாவை பாகிஸ்தானுக்கு அடமானம் வைக்க போகிறது. தீவிரவாதம் பெருத்து விட்டது, ஊழல் பெருத்து விட்டது, இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நாம விழிச்சு பார்த்தோம், ஓட்ட போட்டு ஐயா மோடியை உட்கார வச்சோம். 282 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்து மோடி ஐயா உட்கார வச்சு விழிச்சு பார்த்தா 60 ரூபாய் பெட்ரோல் இன்னைக்கு 103 ரூபாய், ஒரு 50 ரூபாய் டீசல் இன்னைக்கு 100 ரூபாய், 450 ரூபாய் கேஸ் சிலிண்டர் விலை இன்னைக்கு 1250 ரூபாய். ஏர்போர்ட் தனியார் மயம், துறைமுகம் தனியார் மயம், எல்லா ரயில்வே எல்லாமே தனியார் மயம். ஐயா நரேந்திர மோடி மறுபடியும் இனிமே இந்திய நாட்டினுடைய பிரதமராக வந்தா, பாஜக ஆட்சிக்கு வந்தா எங்களுக்கு என்ன கதி ஏற்பட்டிருக்கோ அதேதான் மக்களுக்கு ஏற்படும். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நல்ல படித்த ஒரு அறிவாளி, பக்கபலமான ஒரு நியாயமான நேர்மையான அரசியல்வாதி, இந்த மண்ணை மக்களை நிறைய நேசிக்கக்கூடியவர். அவரோ இன்னைக்கு வளர்ந்து வர்றாரு. விவசாய சின்னத்தை இந்த முறை கொடுத்தோம்னா நிச்சயமா 40க்கு 40 இல்ல
40க்கு ஒரு 25 இடமாவது இந்த நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று விடும், 2026 நாம் தமிழர் கட்சிக்கான மாறிடும் சொல்லி பாஜகவே பயந்துருச்சு. பயந்துட்டு தான் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருச்சு, நம்முடைய விவசாய சின்னத்தை புடுங்கிட்டா. எங்களுடைய விவசாய சின்னத்தை புடுங்க தெரிந்த தேர்தல் ஆணையத்திற்கும் பாஜகவுக்கும் உங்களுடைய இடங்களையும் உங்களுடைய வீடு வாசல்களுக்கு இடத்து இந்த இந்திய நாட்டையும் பிடிவு வெளிநாடுகளுக்கு விற்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சிந்திக்க வேணும். பாஜகவோட ஒரே என்ன இந்துக்கள் தான் இருக்கணும், இஸ்லாமியர் கிறிஸ்தவரையும் அடிச்சு விரட்டிடணும், இந்துக்கள் தான் இருக்கணும். சரி, இந்துக்களா இருந்து அப்ப கூட ஒற்றுமையா இருக்க முடியுமா? இல்ல, 250 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போயிருவ. அதேதான் பிராமணர், வைசிரியா, சத்திரியா, சூத்திரியா சொல்லி 4 பிரிவா பிரிச்சு இவர் உயர் சாதி இந்துக்கள், இவர் தாழ் சாதி இந்துக்கள், அவன் கோயிலுக்கு வரக்கூடாது, அவன் இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் இந்துக்களே உடைச்சிருவான். மிகப்பெரிய சாதியை இழிவு தீண்டாம வரும். அததான் பிஜேபி விரும்புது. இந்துக்களா இருக்கணும், வேற யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் இன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டம். அதுல எங்க அண்ணன் அண்ணாமலை வாயிலேயே பேசுறாரு, நீ எந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசியல் கட்சி குடியுரிமை திருத்த சட்டம் எந்த மதத்துக்கு எதிரானது தெளிவா விளக்க உரை கொடுக்கணும்ன்றாரு. நானே கொடுக்கிறேனே, நாம் தமிழர்களுடைய தீவிர ஆதரவாளர், செந்தமன் சீமாவுடைய தீவிர விசிறி, கடைசி கடைக்கோடி தொண்டன், நாம் தமிழர் கட்சியுடைய கடைசி கடைக்கோடி தொண்டன் செல்லப்பாண்டி சொல்றேன். தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே, மத்திய அரசு உங்களுடைய பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய குடியுரிமை திருத்த சட்டமானது இஸ்லாமிய சமூக மக்களுக்கு எதிரானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை வெளியேற்ற வேண்டும், வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்குள் வரக்கூடாது. அதுதான் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்றானா, குடியுரிமை திருத்த சட்டத்துல இந்தியாவின் அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ், ஒரு 4 நாடுகளை சொல்றோம். அதுக்கு மேற்பட்ட நாடுகள் நான் சேர்க்கிறேன். ஏன்னா இந்த நாடுகள் இருந்தா வரந்து விதி கிடையாது, அந்த சட்டப்பூர்வம் அப்படி சொல்லுது. இந்த நாடுகளில் எல்லாம் மத ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்தியாவின் அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இந்த நாடுகளில் மத ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு இந்தியாவிற்கு வரக்கூடிய இஸ்லாமியர் அல்லாத பிற சமூகத்திற்கு நாங்கள் இந்திய குடியுரிமை தருகின்றோம். ஏன் இஸ்லாமியருக்கு தரமாட்டேன்றீங்க? நாம் தமிழர் கேட்கிறோம், ஏன் இஸ்லாமியருக்கு தரமாட்டேன்றீங்க? புத்த மதத்தை சேர்ந்தவனுக்கு தர, இஸ்லாம் மதத்தை கிறிஸ்துவ மதத்துக்கு சேர்ந்தவனுக்கு தர, சீக்கியருக்கு தர, சமண மதத்தை சேர்ந்தவனுக்கு தர, ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கூட தரீங்க. ஏன் இஸ்லாமியருக்கு தரமாட்டேன்றீங்க? ஏன் இஸ்லாமியர்னா அவங்களுக்கு என்ன அவ்வளவு வெறுப்பு? ஏன் இஸ்லாமியர்னா அவ்வளவு கசப்பு உணர்வு? இஸ்லாமியர் சொன்னாலே பிஜேபி காரனுக்கு அப்படியே வேப்பங்கால கசக்குது. எப்படி ஐயா அண்ணன் நாம் தமிழர் சீமானு சொன்னா உங்களுக்கு எல்லாம் கோபம் வருதோ, அது மாதிரி பாஜக காரனுக்கு இஸ்லாமியன் சொன்னாலே அவ்வளவு கோபம் வருது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி. தயவு செய்து தமிழர்களே சிந்தித்து பாருங்க. மொழிதான் நம்மளுடைய அடையாளம், தமிழ் தான் நம்முடைய அடையாளம். இங்க இருந்து நம்ம எங்க போனாலும், எந்த மாநிலத்துக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், நாட்டுக்கு போறோமோ விடுங்க, நம்ம அண்ணன் சீமான் வந்துட்டாரு, நம்ம தமிழ்நாட்டிலே இருப்போம், எந்த நாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்ல. இங்க இருந்து நாம எந்த மாநிலத்துக்கு போனாலும் தமிழா சாரே, தமிழா ஐயா, தமிழா அப்படின்னா கேட்கிற தமிழ் தான் அடையாளம். அதை மறந்துட்டு சாதியால புரிஞ்சு கிடக்கிற அவரு நாடு அறிவர், செட்டி அறிவர், கோண அறிவர், கவுண்டர், இவர் வன்னி அறிவர், தேவர், இவர் ஐயர், இவர் பிள்ளைமாரி, இவர் செட்டியாரு, என்னடா தமிழ் தான் அடையாளம், தமிழ் தான் அடையாளம். நாம இங்க இருந்து எங்க போனாலும், தமிழ்நாட்டில இருந்து எங்க போனாலும் நீ தமிழ் தான் அடையாளம், தமிழனா பிரிப்பான். அததான் என்ன சொல்றாரு, தமிழனா ஒண்ணு சேருங்க, நமக்கான ஆட்சியை உருவாக்குவோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற மொழியாளர்கள், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்த மொழி பேசக்கூடிய பிற மொழியாளர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, நாம் தமிழர் தமிழர்களுக்கான கட்சி, தமிழை தான் முன்னிறுத்துறாங்க. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய்யான பரப்புரை. இந்த மண்ணை மக்கள் அதிகமா நேசிக்கிறோம், எல்லாரும் ஒன்னா இருப்போம், நாங்க கொஞ்சம் முன்னா நிற்போம். எங்களுக்கு முதலமைச்சர், நாங்க அந்த மண்ணினுடைய முதலமைச்சரா இருப்போம். நீங்க அடுத்தடுத்த பிற மொழியாளர்கள் அடுத்தடுத்த மினிஸ்டர், மத்த மந்திரி, மத்த பதவிகளுக்கு வாங்கன்ற, யாரும் வேணான்னு சொல்லல. மொழி அடையாளம் என்றோம். நீங்க தெலுங்கராக இருங்க, அவங்க கன்னடாவோ இருங்க, அவர் மலையாளம் இருக்கு, நாங்க தமிழர்கள். ஏன் மாத்தணும்? வெளியிருந்து வர்ற பூரா திராவிடம் ஏன் அடையாளத்தை அளிக்கிற? உயர்த்தி சொல்லி, நான் தெலுங்கன், நான் தமிழன், நான் மலையாளி, நான் கன்னடன், அதாவது அடையாளம். சும்மா ஏன் வேஷம் போட்டுக்கிட்டு இது பண்றீங்க? உள்ள வந்தா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மொழி, வெளியே வந்தா ஒரு மொழி. ஏன் இந்த வேஷம் எதுக்கு? அததான் என்ன சொல்றாப்ல, எல்லாரும் ஒன்னா நிப்போம், நாங்க முன்னாடி நிப்போம், அவ்வளவுதான்.
எல்லாரும் வாழலாம், எங்கள் தாய் திருநாட்டை நாங்க தான் ஆளலாம். அதனால பிற மொழியாளர்கள் யாரும் நாம் தமிழர் கட்சியை கண்டு நீங்க ஒண்ணு தவறான எண்ணத்திலே இது வந்து தமிழர்களுக்கான அப்படி இப்படி நீங்க தமிழ் மொழி தமிழர்களுக்கான அடையாளம். ஆனா பிற மொழியாளர்கள் நாங்க எந்த விதத்திலும் வெறுக்கல, நேசிக்கிறோம், பேரன்பு கொண்டு நேசிக்கிறோம். திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக மாதிரி ஏமாத்தல. தயவு செய்து இந்த 4 கட்சியை தோக்கடிங்க. இந்த எலெக்ஷன் வந்துருச்சு, இப்போ ஓட்டுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பான். எங்க கொடுக்குறானோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், வீரராவருக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், யோசனாவிற்கு தெரியும். வருவான் மறுபடியும் ஓட்டுக்கு 1000 500 கூட்டு வருவான். தயவு செய்து வாங்காதீங்க. இல்ல பண கஷ்டம் மன கஷ்டம்னா வாங்கிக்கங்க, வாங்கிட்டு நல்லவங்க ஓட்டு போட்டு போயிருங்க. இந்த மண்ணையும் மக்களை அதிகம் நேசிக்கக்கூடிய எங்க வேட்பாளர் இந்த மாதிரி 40 பாராளுமன்ற 30 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 30 புதுச்சேரி சேர்த்து 40 பாராளுமன்ற தொகுதியிலும் அண்ணன் ஜெகதீஷ் சங்கர் மாதிரி இந்த மண்ணையும் மக்களையும் அதிகம் நேசிக்கக்கூடிய வேட்பாளர்கள் தான் நாங்க களத்துல நிக்கிறோம். யாரும் வந்து பின்புலம்லாம் கிடையாது. பெரிய பெரிய எம்பி மகனோ எம்எல்ஏ மகனோ ஐயா மு க ஸ்டாலினுடைய பேரனோட நாங்களாம் கிடையாதுப்பா. சாதாரண பிள்ளைகள் காலையில கண்முழிச்சு வேலை பார்த்துட்டு இல்ல நைட்டு எங்கேயோ வேலை பார்த்துட்டு காலையில இங்க வந்து நின்று மாலை நேரங்களில் பொதுக்கூட்டத்தில் உயிர் வலிக்க கத்தி பேசிட்டு இருக்கோம். அதனால தயவு செய்து சொல்றேன், பணம் கொடுத்து ஓட்டு கேட்பவன் மகா பாவி. அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேசத்துறையின் சொன்னாரு தெய்வீக திருமான ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அந்த 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 பாவத்தை நீங்க செஞ்சாங்க. விலை மதிக்க முடியாத உங்களுடைய ஓட்டுகளை வெறும் 8 காசுக்கு விட்டுவிடாதீர்கள் என்று சொல்லுகிறார் சட்டமன்ற அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். விலை மதிக்க முடியாத ஓட்டு. அதே போல் தங்கத்திற்கு ஒட்டான உங்களுடைய ஓட்டுக்களை வெறும் தமிழ் காசுக்கு விட்டு விடாது என்று சொல்றார் பேரறிஞர் அண்ணா. அவரே சொன்னாரு. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நாட்டில். தயவு செய்து காசு கொடுத்து மறுபடியும் வேட்பாளர் போடுறாங்க, நிப்பாட்டுறாங்க, வருமா. தயவு செய்து உங்க கஷ்டத்துக்கு நீங்க வாங்கிட்டா கூட முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்கன்னா சொல்றோம். ஆனா வேற வழி இல்ல, ஏழ்மை வாங்க வைக்குது. வாங்கினா கூட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. 3 நாள்ல சின்ன மந்தி சுட சுட ரெடியா இருக்கு, வெளிவந்துரும். தைரியமா இருங்க. நாம் தமிழர்.